ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்என்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழை இலையில் எப்படி அழகாக மீன் வறுவல் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம மீன் வறுவல் வாழை இலையில் செஞ்சோம் அப்படின்னா, வாழை இலையில் இருக்கிற சத்துக்களும் சேர்ந்து நமக்கு மீனில் கிடைக்கும். அப்போ இன்னும் சத்து அதிகமாக இருக்கும். ஸோ மறக்காமல் அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்ம சேனலை. இப்போது மீன் வறுவல் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு மீனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் மத்தி மீன் எடுத்திருக்கேன். இந்த மத்தி மீன் நல்லா கழுவி எடுத்துகிட்டு இதில் மீன் மசாலா ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், மீன் மசாலா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நம்ம. பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த மீன் மசாலாவில் ஆல்ரெடி உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. ஆல்ரெடி இதில் உப்பு இருக்கும், ஆனால் ஒரு பாதி உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. அப்புறம் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னா அந்த புளிப்பு சுவையோடு சேர்த்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் கொஞ்சமாக லெமனும் நம்ம சேர்த்துக்கலாம். லெமன் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விடுங்க. ஒவ்வொரு மீனாக நீங்கள் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி மொத்தமாக மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டிங்கனாலே மசாலா நல்லா பிடிச்சி வந்துடும். பாருங்கள், நான் இந்த மாதிரி தான் எப்போவுமே செய்வேன். எனக்கு மசாலா நல்லா ஒட்டி சூப்பராக கிடைக்கும். இப்போது இந்த மீனை நான் ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். அப்போ தான் மசாலா நல்லா பிடிச்சி வரும். அதுக்குள்ளே நம்ம அந்த வாழை இலையை ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் போய் இலையெல்லாம் பறிச்சிட்டு இந்த மாதிரி கழுவி க்ளீனாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வாழை இலையை லைட்டாக வாட்டி எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த மீன் வறுவலை வச்சு நம்ம மீனை வச்சு மடிப்போம் இல்லையா, அப்போ இலை கிழிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்கிறது. பாருங்கள், இலையை நல்லா வாட்டி எடுத்துட்டேன். இப்போது இந்த இலையை நான் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு தான் தேவை. ஏன்னா நான் சின்ன சின்ன மீன் தானே எடுத்திருக்கேன். இப்போது இதில் லைட்டாக நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதனால் நான் நல்லெண்ணெய் தான் எப்போவுமே சேர்ப்பேன். இலையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து தேய்ச்சிக்கலாம். அந்த குட்டி கை யாருதுன்னா என்னோடய பையனோடது தாங்க. அவனும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இப்போது நம்ம மசாலா போட்டு வச்ச மீன் ஒரு 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. இப்போ மசாலாலாம் நல்லா பிடிச்சி வந்துருச்சு. இப்போ அதையும் இதில் சேர்த்துடலாம். வாங்க, ஒவ்வொரு மீனாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 மீன் மட்டும் இந்த இலையில் வைக்க போகிறேன். 3 மீனை வச்சு இந்த இலையை மடித்து நூல் கட்டிக்க போகிறேன். அப்படியே மடித்து நூல் கட்டிட்டேன். பாருங்கள், நூல்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கிற அந்த மீனையும் இதில் போட்டுடலாம். பாருங்கள், இது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா சூடாகணும். இந்த மாதிரி 2 சைடும் போட்டு நல்லா பரட்டி எடுங்க. அப்போ தான் நல்லா மீன் வெந்து வந்திருக்கும். ஒரு 3 நிமிஷம் இல்லைன்னா 4 நிமிஷம் தாங்க. அதுக்குள்ளே மீன் ரெடி ஆகிடும். நான் ரொம்ப குட்டி மீன் அப்படிங்கிறனால ஒரு 4 நிமிஷம் 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தேன். பாருங்கள், இந்த வாழை இலை எப்படி ஆயிடுச்சுன்னு. அப்போ உள்ளே இருக்கிற மீன் பாருங்கள், இந்த வாழை இலையில் இருக்கிறதெல்லாம் சேர்ந்து கிடச்சி சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வந்திருக்கும். பாருங்கள், இன்றைக்கி சூப்பரான ஒரு மத்தி மீன் வறுவல், அதுவும் வாழை இலையில் வச்சு ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.